காட்டு தாக்குதல்களால் தினமும் பாதிக்கப்படும் குடும்பங்களை சேர்ந்தவர்களின் கல்வியை தொடர ஊக்கத்தொகையாக நிதியுதவி வழங்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கூடிய ஜனாதிபதியின் நிதியத்தின் ஆளுநர் குழு இன்று முடிவு செய்துள்ளது. காட்டு தாக்குதலால் உயிரிழந்த அல்லது காயமடைந்த குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மேலும் சொத்துக்கள் மற்றும் பயிர்கள் சேதமடைந்த குடும்பங்களின் குழந்தைகளும் விண்ணப்பிக்கலாம். பிரதேச செயலாளரின் அவதானிப்பின்படி ஒரு குடும்ப அலகு உதவி பெற தகுதியுடையதாக இருக்க வேண்டும். மேலும் தரம் 1 முதல் காபோத சாதாரண தரம் அல்லது காபோத உயர்தரம் வரை படிக்கும் மாணவர்களை கொண்ட ஒரு குடும்பம் இந்த நிதியுதவி பெற தகுதியுடையதாக கருதப்படுகிறது. விண்ணப்பதாரர் 2025 ஜனவரி 1 அல்லது அதற்கு பிறகு காட்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்ப பிரிவாக இருக்க வேண்டும் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தால் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட காபோத உயர்தர புலைமை பரிசில் திட்டத்தின் பயனாளியாக இருக்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. 1 முதல் 11ஆம் வகுப்பு வரை படிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு 12 மாதங்களுக்கு ரூபாய் 3000 உதவித்தொகுதியும் 12 மற்றும் 13ஆம் வகுப்புகளில் படிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 12 மாதங்களுக்கு மாதம் 5000 உதவித்தொகையும் இன்று முதல் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து பிரதேச செயலாளர்களும் தங்கள் பிரதேச செயலக பிரிவில் உள்ள குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களின் விவரங்களை பெற்று அவர்களின் தனிப்பட்ட மேற்பார்வையின் கீழ் பொருத்தமான விண்ணப்பங்களை பரிந்துரையுடன் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளருக்கு தாமதமின்றி அனுப்புமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.